எல்லாருக்கும் வணக்கம். நீங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? அப்போ சரியா இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. பிப்ரவரி 13ஆம் தேதிக்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளையும் உங்க தேர்வு கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க போறோம். வாங்க வேகமா உள்ள போலாம். ஓகே, முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம மாநிலத்துல நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாப்போம். ஏன்னா இது தேர்வுல ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி இல்லையா? முதல்ல நாம பார்க்க போறது ஒரு பெரிய அப்டேட். அதாவது தமிழ்நாட்டுல 1 கோடிக்கும் அதிகமான பெண்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தினதுதான் இந்த செய்தி. இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே முக்கியமான நம்பர் இதுதான், 5000 ரூபாய். ஆமாங்க, 5000 ரூபாய். இந்த தொகை கிட்டத்தட்ட 1.31 கோடி பயனாளிகளோட பேங்க் அக்கவுண்ட்ல டைரக்டா போடப்பட்டிருக்கு. சரி, இந்த 5000 ரூபாய் எப்படி வந்துச்சுன்னு ஒரு சின்ன பிரேக் டவுன் பார்த்துடலாம். இது உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். பாருங்க, 3 மாசத்துக்கான உரிமை தொகை, அதாவது மாசம் 1000 ரூபாய் வீதம் 3000 ரூபாய். அதோட கோடைக்கால சிறப்பு நிவாரண உதவியா ஒரு 2000 ரூபாய். ஆக மொத்தம் 5000 ரூபாய். இந்த திட்டம் செப்டம்பர் 2023ல ஆரம்பிச்சதுங்கிறதையும் மறக்காதீங்க. அடுத்து நம்ம மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சி பக்கம் போவோம். இப்போ நடந்த கன்வர்ஷன் கான்க்ளேவ் 2026ல ஒரு முக்கியமான நம்பர் வெளியாயிருக்கு. 2021ல இருந்து இதுவரைக்கும் மொத்தம் 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், அதாவது எம்ஓயூக்கள் சைன் பண்ணிருக்காங்களாம். ஆனா எம்ஓயூனா அது வெறும் பேப்பர்ல இருக்கிற ஒரு ஒப்பந்தம் தானே? அது நிஜமா திட்டமா மாறுதாங்கிறது தான் கேள்வி. இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இந்த எம்ஓயூக்கள் எல்லாம் நிஜமான ப்ராஜெக்ட்ஸா மாறின விகிதம், அதாவது கன்வர்ஷன் ரேட், இதுதான் ரொம்ப முக்கியம். பொருளாதார சம்பந்தமான கேள்விகளுக்கு இந்த டேட்டா ரொம்ப உதவும். சோ இதனால என்ன பலன்? இதோட நிஜமான தாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு தான். இந்த திட்டங்கள் மூலியமா நம்ம மாநிலம் முழுக்க கிட்டத்தட்ட 36.52 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. இது ரொம்ப பெரிய நம்பர். ஓகே, தமிழ்நாடு நியூஸ் பார்த்தாச்சு. இப்ப நம்ம நேஷனல் லெவல்ல நடந்த சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். குறிப்பா நம்ம பாலிட்டி சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் இருக்கு. மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது என்னன்னா, நம்ம தேசிய பாடலான வந்தே மாதரம் இருக்கு இல்லையா, அத அரசு நிகழ்ச்சிகள்ல பாடுறதுக்கான சில புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்டான புரோட்டோகால். எதுக்குன்னா, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி முறைய பின்பற்றணும், அதுக்குரிய மரியாதையை சரியா கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான். இந்த புது ரூல்ஸ்ல நீங்க கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு நிகழ்ச்சியில தேசிய கீதமும் தேசிய பாடலும் பாடுறாங்கன்னா முதல்ல வந்தே மாதரம் பாடணும், அதுக்கப்புறம் தான் தேசிய கீதம். இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம், தேர்வுல கேட்க வாய்ப்பிருக்கு. சரி, அப்போ எந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல எல்லாம் வந்தே மாதரம் பாடணும்னு இந்த கைட்லைன்ஸ்ல தெளிவா சொல்லிருக்காங்க? குடியரசுத் தலைவர், ஆளுநர்கள் வர்றப்போ அவங்க நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் முன்னாடியும் பின்னாடியும், அப்புறம் அணிவகுப்புல தேசிய கொடி வரும்போது, இந்த மாதிரி சில முக்கியமான தருணங்கள்ல இந்த லிஸ்ட நல்லா பாத்துக்கோங்க. இதுல இருந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது 2 சூப்பரான தேசிய திட்டங்கள் பத்தி. ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு புதுமை, இன்னொன்னு ஸ்கில் டெவலப்மெண்ட்ல ஒரு புது முயற்சி. மியூசிக்கல் ரோடு, அதாவது இசைச்சாலை. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோட்ல சில இடங்கள்ல ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்க கரெக்டான ஸ்பீட்ல அது மேல வண்டிய ஓட்டும்போது அந்த வைப்ரேஷன் உங்க காருக்குள்ள ஒரு மியூசிக் மாதிரி கேட்கும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி. இந்தியாவோட முதல் இசைச்சாலை மும்பை கடலோர சாலையில அமைச்சிருக்காங்க. அடுத்தது கௌஷல் ரத்தன். இது ஒரு அருமையான முயற்சி. சுருக்கமா சொல்லணும்னா, இது வீல்ஸ்ல இருக்கிற ஒரு ஏஐ கிளாஸ் ரூம். ஆமா, இது ஒரு நடமாடும் டிஜிட்டல் லேப். இது இந்தியா ஏஐ மிஷனோட ஒரு பகுதி. பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் போய் இளைஞர்களுக்கு ஏஐ பத்தின அறிவை அவங்க இடத்துக்கே கொண்டு போய் சேர்க்குது. இதுக்கு கோடிங் எல்லாம் தெரியணும்னா அவசியமே இல்ல. சரி வாங்க, இப்போ எக்கானமி செக்ஷனுக்கு போலாம். இதுல 3 முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கு. ஒன்னு வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புறது பத்தி, அப்புறம் வரி, அப்புறம் தங்கம். முதல்ல வெளிநாட்டுல படிக்கிறவங்களுக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக பணம் அனுப்புறவங்களுக்கும் இது ஒரு நல்ல செய்தி. எல்ஆர்எஸ், அதாவது லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் கீழே ஒரு முக்கியமான மாற்றத்தை பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. என்ன மாற்றம்னு பாத்தீங்கன்னா, டிசிஎஸ், அதாவது டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். இது முன்னாடி 5% இருந்துச்சு. இப்போ அதை வெறும் 2%ஆ குறைச்சிருக்காங்க. இது ரொம்ப பெரிய குறைப்பு. சமீபத்திய பட்ஜெட்ல வந்த முக்கிய அறிவிப்புகள்ல இதுவும் ஒன்னு. அடுத்ததா இந்த நம்பரை பாருங்க, 24,040 கோடி ரூபாய். இது ஒரே மாசத்துல ஜான்வரியில மட்டும் கோல்டு இடிஎஃப்ல முதலீடு செய்யப்பட்ட பணம். இது ஒரு ஆல் டைம் ஹை. ஏன் இது முக்கியம்னா, ஈக்விட்டி ஃபண்ட்ஸை விட இதுல அதிக முதலீடு வந்திருக்கு.
மக்கள் பாதுகாப்பான முதலீடுகளை தேடி போறாங்கன்னு இது காட்டுது. சரி, இப்ப கோல்டு ETF பத்தி பேசணும். ஆனா நிறைய பேருக்கு கோல்டு ETFக்கும் டிஜிட்டல் கோல்டுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு குழப்பம் இருக்கும். எக்ஸாம்ல இது சம்பந்தமா கேள்வி வரலாம். சிம்பிளா சொல்லணும்னா கோல்டு ETFங்கிறது செபியால ரெகுலேட் செய்யப்படுது, பங்குச்சந்தையில ட்ரேட் ஆகும். ஆனா டிஜிட்டல் கோல்டுக்குன்னு தனியா ஒரு ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர் கிடையாது. இதுதான் முக்கியமான வித்தியாசம். ஓகே, இப்ப நாம கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். இது ஒரு குவிக் ரவுண்ட் மாதிரி. டெக்னாலஜி, முக்கியமான ஆளுமைகள், அப்புறம் சர்வதேச செய்திகள்னு சில முக்கியமான அப்டேட்ஸை வேகமா பார்த்திடலாம். முதல்ல டெக்னாலஜி. சோஷியல் மீடியா கம்பெனி சட்டவிரோதமான ஒரு கண்டென்ட்டை நீக்கிறதுக்கு முன்னாடி 36 மணி நேரம் டைம் இருந்துச்சு. ஆனா இப்போ அதை வெறும் 3 மணி நேரமா குறைச்சிருக்காங்க. இது ரொம்ப பெரிய அதிரடியான ஒரு மாற்றம். அடுத்தது February 13, தேசிய மகளிர் தினம். இது யாருடைய பிறந்தநாள் நினைவா கொண்டாடப்படுதுன்னு தெரியுமா? பாரத் கோகிலா, அதாவது இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படுற சரோஜினி நாயுடு அவங்களுடைய பிறந்தநாள் தான். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் இந்திய பெண் தலைவர், ஒரு மாநிலத்தோட முதல் பெண் ஆளுநர். இந்த முதல்ங்கிறத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியா ஒரு இன்டர்நேஷனல் அப்டேட். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் சம்பந்தமான ஒரு அறிக்கையில அமெரிக்கா சில வார்த்தைகளை மாத்திருக்காங்க. முன்னாடி பொருட்களை வாங்க கடமைப்பட்டிருக்கிறோன்னு இருந்தது, இப்போ வாங்க விரும்புகிறோம் சாஃப்டா மாத்திருக்காங்க. இத பார்க்க சின்னதா இருந்தாலும் சர்வதேச உறவுகள்ல வார்த்தைகளுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு காட்டுது.